13.1/3% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 3375 ஆனது ரூபாய் 4096 மாறும் அப்படின்றது கொஷின். ஸோ இதை வந்து நம்ம எந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா P of 1 plus R by 200 the whole power 2n is equal to A. இந்த ஃபார்முலாவில் தான் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆறுன்றதை வந்து 13 1/3 எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து 13 into 3 divided by 3 ஓகே plus 1 equal to 39 plus 1 divided by 3 equal to 40/3 அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். இதான் வந்து ஆரோட வேல்யூ. ஸோ R equal to 40/3. பியோட வேல்யூ வந்து 3375 அண்ட் ஏவோட வேல்யூ வந்துட்டு 4096. இப்போ இந்த ஃபார்முலாவில் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பி வந்து 3375 into 1 plus R 40/3 divided by 200 the whole power 2n equal to A. நம்ம இப்போ வந்து 2n தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ 3375 into 1 plus 40 divided by இது இங்கிட்டு வரும்போது இன்ட்டுவா மாறு டிவைடில் இருக்குது. ஸோ 3 into 200 the whole power 2n equal to ஏவோட வேல்யூ 4096. ஓகேவா? அடுத்து வந்துட்டு என்னென்னா இது 1 plus 40/600 the whole power 2n equal to 4096 divided by 3375. ஸோ இப்போ 1 plus 40/600 the whole power 2n equal to இது ரெண்டுத்தையும் வந்து எதால் க்யூப் பண்ணால் இந்த வேல்யூ வரும் 16/15 the whole cube. இப்போது இதை வந்து ஸோ 640/600 the whole power 2n equal to 16/15 the whole power 3. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 16 15 வரும். ஸோ 16/15 the whole power 2n equal to 16/15 the whole power 2n. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே வந்து 3. ஸோ 2n equal to 3, n equal to 3/2 equal to இப்போ இதை 3/2 வந்துட்டு நம்ம எப்படி வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் 3/2 கிடைக்கிது அப்படின்னு பார்க்கணும். 1/2. ஸோ 2 1s are 2 plus 3 divided by 2 கிடைக்குதா? ஸோ என்னோட வேல்யூ வந்துட்டு 1 into 1/2. தட் இஸ் த ஆன்சர். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.